இப்போ இருக்க காலகட்டத்துல லேட்டா தூங்கி, லேட்டா எந்திரிக்கிறது எல்லாம் சாதாரணமான வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சு. ஆனா, ஆன்மீக ரீதியாவும், அறிவியல் ரீதியாவும் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருத்தங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து அவங்கவங்க வாழ்க்கைக்கு தேவையான வேலைகளை செஞ்சு முடிக்கிறாங்களோ, அவங்க தான் வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா, நம்ம நேரமாவே எழுந்துட்டோம்னா, நம்ம அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள பதட்டம் இல்லாம திட்டமிட்டு செய்யவும் ஆரம்பிப்போம். அதனால தான் வாழ்க்கையில ஜெயிச்சவங்க எல்லாருமே அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் கொண்டவங்களா இருப்பாங்க. பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 3:30 மணியில இருந்து சூரியன் உதிப்பதற்கு 1 மணி 36 நிமிடங்களுக்கு முன்னாடி வரையான காலப்பகுதி வரை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்கும். இந்த நேரத்துல விளக்கு ஏற்றி சாமியை வழிபடுவது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நம்ம சான்றோர்கள். பிரம்மம் என்றால் படைத்தல் அல்லது உருவாக்குதல் என்று பொருள். முகூர்த்தம் என்றால் நேரம் என்பது பொருள். எனவே பிரம்ம முகூர்த்தம் என்பது எண்ணங்களின் சக்தியால நம்மளோட வாழ்க்கைய நாமே உருவாக்குற நேரம் அப்படின்னு பொருள்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நேர்மறையான எண்ணங்களையோ இல்ல நம்ம செய்யவிருக்க செயல்களையோ செஞ்சோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட நேர்மறையான சக்தியோட சேர்ந்து அதை நமக்கு எங்க இருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லாம அதிகாலையில வளிமண்டலத்துல ஓசோனோட அளவு அதிகமாவே இருக்கும். இந்த ஓசோனோட வேலை என்ன அப்படின்னா, காலையில சூரியன் உதயமாகும் போது சூரிய கதிர்களிலிருந்து வரும் புற ஊதா கதிர்களை இது உறிஞ்சிக் கொண்டு பூமிக்கும் பூமியில் வாழும் உயிரினங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாவே விளங்கிட்டு வருது. ஆகவே இந்த ஓசோன் நிறைஞ்சிருக்கிற நேரத்துல நம்ம எழுந்து சுத்தமான காற்றை சுவாசிச்சோம்னா உடல்ல ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம ஓசோனின் நேர்மறையான சக்தியோட நம்ம எண்ணங்களின் நேர்மறையான சக்தியும் சேர்ந்து அந்த நாள் முழுவதுமே நல்லதாகவே அமையும் அப்படின்னு அனுபவ ரீதியா சொல்றாங்க வாழ்க்கையில வெற்றி பெற்ற அறிஞர்கள். நீங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில வெற்றி அடையுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.